One and only NTR, the legend NTR. மக்கள் திலகம் NTR, பொன்மனச் செம்மல் NTR. எங்கே போய்விடும் காலம் அது என்னையும் வாழ வைக்கும். மக்கள் திலகத்துக்கு இந்த பாட்டில் பெருசாக உடன்பாடு இல்லை. ஏதோ அவருக்கு பெருசாக இதில் உடன்பாடு இல்லை, அவர் பெருசாக இந்த பாடல் ஒன்றும் கவரலை அப்படின்றது அவருடைய எண்ணம். அது எல்லாருக்கும் சற்று வருத்தமாக தான் இருந்துச்சு. சரி, இருந்தாலும் பரவாயில்லை அப்படின்னு தான் இந்த பாடல் அவர் நடிக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டாருன்றது தான் அங்கே இருக்கிற உண்மை. கேவி மகாதேவன் அவர்களுடைய இசையில் இந்த பாடல். ஆனால் இந்த பாடல் மற்ற எல்லாருக்குமே இது வாலி அவர்களுடைய பாடல், டிஎம்எஸ் பாடியிருப்பார். இது ஒன்றும் மிகப்பெரிய அளவில் மக்களை போய் சென்றடையாது அப்படின்றது அவருடைய எண்ணம். உண்மையிலேயே மிகப்பெரிய அளவில் மற்ற பாடல்கள் ரீச் ஆன அளவுக்கு இந்த பாடல் ரீச் ஆகலை தான், அது உண்மை தான். ஆனாலும் கூட இந்த பாடல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு சில பேர்கள் ஒரு சில நாட்கள் உண்மையின் கண்களை மறைத்து வைப்பார். பொறுத்தவரெல்லாம் பொங்கி எழுந்து மூடிய கண்களை திறந்து வைப்பார். இந்த பாடலுக்கும் எனக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்குது. இந்த பாடலை முழுமையாக நான் பாடிட்டு ஒரு தடவை போயிட்டுருக்கேன். 2002-03 அந்த காலகட்டத்தில் என் தோளில் ஒரு கை. யாருன்னு திரும்பி பார்த்தா கன்னி பருவத்திலே படத்தோட டைரக்டர் பாலகுரு. அவர் தான் கன்னி பருவத்திலே படத்தோட டைரக்டர். பாக்யராஜ் சார் நடித்த அந்த படத்தோட டைரக்டர் பெயர் பாலகுரு. அவர் ஆச்சரியமாக, அதுவும் குறிப்பாக ஒரு சில பேர்கள் ஒரு சில நாட்கள் உண்மையின் கண்களை மறைத்து வைப்பார், பொறுத்தவரெல்லாம் பொங்கி எழுந்தே மூடிய கண்களை திறந்து வைப்பார். இப்படி பாடிட்டு போயிட்டுருக்கேன். அவர் பின்னாடி தோலை தொட்டுட்டு முதல்ல கை குடியா அப்படின்னாரு. நான் கை கொடுத்தேன். என்ன சார் அப்படின்னு. இல்லை, இந்த பாடலை முழுமையாகவே உனக்கு தெரியுமாயான்னு கேட்டார். இல்லை சார், எனக்கு பெரும்பாலும் புரட்சி தலைவர் பாட்டு, பெரும்பாலான பாடல்கள் எனக்கு முழுமையாகவே தெரியும் சார் அப்படின்னு. எப்படியா அதெல்லாம் கற்றுக்கிட்டேனாரு. என்ன சார் கற்றுக்கிறது என்ன? உண்மையை சொல்லப்போனால் எங்கள் தாத்தா இந்த பாடல்கள்லாம் பாடிக்கிட்டு இருக்கும்போதே நான் கேட்டுட்ருப்பேன் சார். இல்லை, இந்த படத்தில் நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணேன் அப்படின்னு சொன்னார். படம் தாழம்பூ. இந்த தாழம்பூன்ற படம் 1965 வெளிவந்த படம். என்எஸ் ராமதாஸ் அப்படிங்கிற ஒரு இயக்கத்தில் வெளிவந்த படம் இது. இதில் நிறைய பாடல்கள் இருக்குது. தாழம்பூவின் நறுமணத்தில் நிறைய பாடல்கள் இருக்குது. ஆனால் இந்த குறிப்பிட்ட பாட்டு ஏன் எனக்கு பிடிக்கும் அப்படின்னா, கால்கள் இருக்க கைகள் இருக்க கவலைகள் நம்மை என்ன செய்யும், உழைப்பது ஒன்றே செயலென கொண்டால் நடப்பது நலமாய் நடந்துவிடும். கால்கள் இருக்க கைகள் இருக்க கவலைகள் நம்மை என்ன செய்யும், உழைப்பது ஒன்றே செயலென கொண்டால் நடப்பது நலமாய் நடந்துவிடும். இது நமக்கு முழுமையாகவே மனப்பாடம் என்ன, புரட்சி தலைவர் பாடல்ன்றது உங்களுக்கு பட்டி தொட்டி எங்கும் கேட்டுக்கிட்டு தானே இருக்கும். அதை மனப்பாடமாகி காதில் எல்லார் காதலையுமே விழும். எல்லாருமே பாடிட்டு போகக்கூடிய பாடல்கள்னு கேட்டால் அது எனக்கு தெரிஞ்சு எம்ஜிஆர் பாடல்கள் தான். ஒரு 60களில் இருந்து ஒரு 30-40 வருடங்கள் அவர் பாடலை தவிர்த்து வேறு பாடல்கள் பட்டி தொட்டி எங்கும் ஒலிக்காத ஒரு காலகட்டம். அது ஒலித்தாலும் மற்றதெல்லாம் மனசை ஊடுருவாது, நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாது. இது ஆள் மனசு வரைக்கும் போய் நம்மளை ஒரு உத்வேகத்தை ஏற்படுத்தும். சில பாடல்கள் காதுக்கு இனியதாக இருக்கும், சில பாடல்கள் மட்டும்தான்
உள்ளத்து வரைக்கும் இதயத்தை ஊடுருவி சென்று ஒரு மாதிரி நம்மளை அசைச்சு பார்க்கும். அந்த மாதிரி பாடல்கள் புரட்சித் தலைவருடைய பாடல்கள் மட்டும்தான், வேறு யார் பாடல்களும் அப்படி இல்லை. அதை கேட்டுட்டு நம்ம போயிடலாம். மற்ற பாடல்கள் மக்கள் திலகத்தினுடைய பாடல்கள் மட்டுமே நம்ம கேட்டு மகிழ்ந்து, அதோடு மட்டும் இல்லாமல் பின்பற்றி வாழக்கூடிய கருத்துக்களோடு உள்ள பாடல்கள் அது மட்டும்தான். வேறு யாருக்கும் அந்த அக்கறை இல்லைன்னு தான் நம்ம சொல்லணும். இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம். இந்த தாழம்பூன்ற படம் NS ராமதாஸ் அப்படிங்கிற ஒரு இயக்கத்தில், இந்த ராமதாஸ் யாருன்னு கேட்டிங்கன்னா 1962 விக்ரமாதித்தன் படத்தில் TR ரகுநாத் டைரக்ட் பண்ண அந்த படத்தில் உதவி இயக்குனராக ஒர்க் பண்ணவர் தான் இந்த ராமதாஸ். இவர் 65 தாழம்பூ படத்தை டைரக்ட் பண்ணுறாரு. பொதுவாகவே புரட்சித் தலைவருக்கு பாடல்கள் அப்படின்றது அவரை அறியாமல் ஒரு வார்த்தை கூட வெளியில் வர முடியாது. எல்லா வார்த்தைக்கும் அவரே சொந்தக்காரராக இருப்பார். இதுதான் உண்மை. பாடல்கள் யார் வேணாலும் எழுதலாம், ஆனால் இப்படித்தான் வரிகள் வேணும்னு எழுதி வாங்கக்கூடிய ஆற்றல் பெற்றவர் உலகத்திலேயே ஒருத்தர் மட்டும்தான். அது மக்கள் திலகம் எம்ஜிஆர் மட்டும்தான். அப்படின்றதான் நாம் கேள்விப்பட்டதும், நமக்கு நேரடியாக அவரோட தொடர்பு இல்லாட்டி கூட அவரோட நேரடி தொடர்பு இருக்கிற நிறைய பேர் நமக்கு பழக்கத்தில் இருந்தாங்க. இந்த குறிப்பிட்ட படத்தில், தாழம்பூ படத்தில் என்ன சம்பவம் அப்படின்னா, இந்த எங்கே போய்விடும் காலம் அது என்னையும் வாழ வைக்கும், நீ இதயத்தை திறந்து வைத்தால் அது உன்னையும் வாழ வைக்கும். இந்த பாடலை ரெக்கார்ட் பண்ணும்போது பல தடவை கேட்டு பழகியிருக்காங்க உதவியாளர்கள், அந்த இயக்குனர் டீமு. ஆனால் மக்கள் திலகத்துக்கு இந்த பாட்டில் பெருசாக உடன்பாடு இல்லை. ஏதோ அவருக்கு பெருசாக இதில் உடன்பாடு இல்லை, அவர் பெருசாக இந்த பாடல் ஒன்றும் கவரலை அப்படின்றது அவருடைய எண்ணம். அது எல்லாருக்கும் சற்று வருத்தமாக தான் இருந்துச்சு. சரி, இருந்தாலும் பரவாயில்லை அப்படின்னு தான் இந்த பாடல் அவர் நடிக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டாருன்றது தான் அங்கே இருக்கிற உண்மை. KV மகாதேவன் அவர்களுடைய இசையில் இந்த பாடல். ஆனால் இந்த பாடல் மற்ற எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு. ஏன்னா ஒரு பாடலை கேட்டு எடுக்கும்போது பல தடவை நம்ம இந்த பாடலை கேட்டு எடுப்போம் இல்லையா சினிமாவில். அப்போ அவருக்கு இந்த பாடல் மிகவும் மற்ற எல்லாருக்குமே. இது வாலி அவர்களுடைய பாடல், TMS பாடியிருப்பார். இது ஒன்றும் மிகப்பெரிய அளவில் மக்களை போய் சென்றடையாது அப்படின்றது அவருடைய எண்ணம். உண்மையிலேயே மிகப்பெரிய அளவில் மற்ற பாடல்கள் ரீச் ஆன அளவுக்கு இந்த பாடல் ரீச் ஆகலை தான், அது உண்மை தான். ஆனாலும் கூட இந்த பாடல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்போ அவர் சொன்னார், அதாவது பாலகுரு சார் சொன்னார், இந்த படத்தில் நான் உதவி இயக்குனராக வேலை செஞ்சேன். கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளுக்கு மேலே ஆயிடுச்சு இந்த படம் வெளியில் வந்து. இத்தனை வருஷம் கழித்து இப்படி ஒருத்தன் இந்த பாட்டை தெருவில் அப்படி ஹம் பண்ணிட்டு ரோட்டில் அப்படி ஜாலியாக அப்படி போகிறத எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த பாடல் சக்ஸஸ் இல்லையோன்னு நான் நினச்சேன். அப்படி இல்லை, இந்த பாடல் உண்மையிலேயே சக்ஸஸ் தான். அப்படின்னு என்னை முதுகில் தட்டி கொடுத்தாரு. அது எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா அந்த படத்தில் அவர் வேலை செஞ்சுருக்காருன்ற விஷயமே எனக்கு இந்த பாடலை நான் பாடிக்கிட்டு போகும்போது என்னை முதுகில் அவர் தொட்டதால் தானே தெரிஞ்சது. அதில் ஒரு சந்தோஷம். எம்ஜிஆரோட நெருங்கிய தொடர்புள்ள இருக்கிறவங்களை பார்க்கும்போது ஒரு சந்தோஷம் நமக்கு. அந்த சந்தோஷம் அன்னைக்கு அந்த கன்னி பருவத்தில் இயக்குனர் அவர் திருவாளர் பாலகுரு சார் அவர்கள் என்னிடம் பகிர்ந்து கொண்ட அந்த தகவல் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். கன்னி பருவத்திலே பாலகுரு சாரை சொல்லணும்னா, அவர் பாக்கிய பத்திரிக்கையில் பிற்காலத்தில் வேலை செஞ்சார். அது மட்டும் இல்லாமல் புரட்சித் தலைவரோடு நான் அப்படிங்கிற ஒரு தொடரையும் அவர் எழுதினார். அந்த தொடரில் நிறைய பேர் அவர் நேரில் போய் தினமும் போய் அவர் போய் சந்திச்சுட்டு வந்து அந்த தகவல்களை கொண்டு வந்து அது ஒவ்வொரு வாரமும் பாக்கிய இதழில் பிரசுரமாகும்.
அப்போ நான் அதை படித்து பார்ப்பேன். ஏதாவது கருத்துக்கள் இருக்கான்னு என்கிட்ட கேட்பார். நான் அதை முழுமையாக படிச்சுட்டு, சார் இந்த இடத்துல இந்த மாதிரி சில வார்த்தைகளை மட்டும் நீங்கள் மாற்றிக்கிங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஏன் அவர் எங்கிட்ட காட்டுறார் அப்படின்னா, உண்மையிலேயே புரட்சித் தலைவருடைய வாரிசுன்னு சொல்கிற புரட்சி திலகம் இயக்குனர் கே பாக்யராஜ் சார் அவர்கள்ட்ட அந்த குறிப்பிட்ட கொஞ்ச நாள் நான் வேலை செய்யக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைச்சது. எனக்கு உண்மையிலேயே நான் நிறைய வகைகளில் புரட்சித் தலைவரை பின்பற்றக்கூடிய ஒரு ரசிகன், பக்தன், இப்படி நாம் எப்படி வேணாலும் சொல்லலாம். அந்த வகையில் இருக்கிறதால உண்மையாக ஒரு நேசிப்பாளராக இருக்கிறதால அவர் எங்கிட்ட அதை காட்டினார். அதை நான் நிறைய தடவை அவருக்கு படித்து வாரம் வாரம் அது வெளியில் வர்றதுக்கு அந்த காலகட்டத்தில் நான் உதவி புரிஞ்சிருக்கேன். அது எனக்கு பெருமையாக இருக்குது. இன்றைக்கி அந்த பாலகுரு சார் இல்லை நம்மிட, அந்த வருத்தம் என்கிட்ட இருக்குது. ஏன்னா கண்ணு பருவத்திலேன்னு மிகப்பெரிய படத்தை கொடுத்தவர் அதுக்கு அடுத்தடுத்த காலகட்டங்களில் பெருசாக முத்திரை பதிக்க முடியாத ஒரு சூழலில் இருந்தார் என்பது தான் அங்கே ஒரு வேதனைக்குரிய ஒரு விஷயம். இருந்தாலும் இந்த மாதிரி ஒரே நேரத்தில் அப்போ இன்னொரு தகவலையும் அவர் சொன்னார். அந்த டைமில் 2 படத்தில், 2மே எம்ஜிஆர் படம், 2 படத்தில் அவர் உதவி இயக்குனராக வேலை செஞ்சதாக சொன்னார். தாழம்பூ, இன்னொரு படம் கன்னித்தாயின்னு சொன்னதாக ஒரு நினைவு. ஏன்னா 2 படங்களுமே 65 வெளிவந்த படங்கள். தாழம்பூவில் கேஆர் விஜயா அம்மா நடிச்சிருப்பாங்க, கன்னித்தாயில் புரட்சி தலைவியா அம்மா நடிச்சிருப்பாங்க. அது அன்னைக்கு எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. கால்கள் இருக்க கைகள் இருக்க கவலைகள் நம்மை என்ன செய்யும்? உழைப்பது ஒன்றே செயலென கொண்டால் நடப்பது நலமாய் நடந்துவிடும். புரட்சித் தலைவருடைய பாடல்களில் சிறப்பு என்னென்னா, நாம் பல தடவை இப்படி ஒரு கேள்வியை நமக்குள்ளே கேட்டிருப்போம். நீங்கள் தானே இப்படி ஒரு கேள்வியை கேட்டதுன்னு அந்த கேள்வியை சொல்லி இதுதான் அதுக்கான பதில் அப்படின்னு தன்னுடைய பாடல்களால் சொல்லுவார். அதனால தான் அவர் புரட்சித் தலைவர். வணக்கம். இந்த இனிமையான சம்பவங்களை உங்களோடு பகிர்ந்துக்கிட்டதில் எனக்கு மகிழ்ச்சி. இன்னொரு சந்தர்ப்பத்தில் புரட்சித் தலைவரோட அவரோட உள்ள மிக முக்கியமான வேறொரு சம்பவத்தை, நினைவு கூர்ந்த சம்பவத்தை உங்களுக்கு நான் நினைவு கூற கடமைப்பட்டிருக்கேன். இதய தெய்வம் எம்ஜிஆர், இதய கனி எம்ஜிஆர், எங்கள் தங்கம் எம்ஜிஆர், எங்கள் புரட்சித் தலைவர், உங்கள் புரட்சித் தலைவர், நம்ம புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். உங்களுக்கு மந்திரம் one and only எம்ஜிஆர், the legend தலைவர், வந்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆர்.